இப்போ இந்த உரிமை தொகையை தொடர்ந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2000 ரூபாய் உதவித்தொகை சிறப்பு தொகை அப்படிங்கிற அறிவிப்பு மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறையா பார்க்கப்படுமா அல்லது இதுல என்ன கணக்காக பார்க்கப்படும்? தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்னால கூட்டணிகள் கட்சிகள் என்றும் இணைகிற காலச்சூழல் இருக்கிற நேரத்தில் எடப்பாடியார் அவர்கள் 3 கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளி தெளித்திருப்பது மக்கள் மீதான அக்கறையா அரசியலா? திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜியா சார்? நான் அதுக்கு தான் வர்றேன். மக்கள் மீதான அக்கறையும் அதில் இருக்கிறது, அரசியலும் அதில் இருக்கும். அரசியல் கட்சிகள் தானே ஆட்சி அமைக்கிறோம். அரசியலை விட்டு விலகிச் செல்வது என்பது நாம் மக்களை விட்டு விலகிச் செல்வது என்பதற்கான அர்த்தம் அது. மக்களுக்கான எந்த கடமைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோமோ அந்த கடமைகள் தான் நமக்கு வெற்றியை தரும் என்று நினைப்பதுதான் ஒரு அரசு. அந்த அரசாங்கத்தை அமைக்கிற ஒரு இயக்கம் அதை நோக்கித்தான் பயணிக்கும். எடப்பாடியார் அவர்கள் எந்த நோக்கத்தை நோக்கி பயணித்தாரோ அதே நோக்கத்தை நோக்கித்தான் ஆளும் கட்சியும் பயணிக்கும். இது நீங்க அக்கறையா அரசியலா என்பதற்கான ஒரு முற்றுப்புள்ளியை கலகலத்து பேருக்கு அதை சரி பண்றதுக்காகத்தான் அவசரமா இது போன்ற அறிவிப்புகளை வெளியிட்டு அந்த உதவித்தொகையை வழங்குறீங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்ல, அது கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினியுடைய முதல் பாயிண்டே அந்த பாயிண்ட் தான். இதையும் அதையும் ஒன்றா முடிச்சு போடாதீங்க. தேர்தல் நேரங்களிலே கூட்டணி பேசுவதும் பிரச்சனைகள் வருவது என்பதும் அதையெல்லாம் கடந்து நின்று ஒரு தேர்தல் கூட்டணி அமைத்து தேர்தல் களத்தை சந்திப்பது என்பது அரசியல் களத்தில் தேர்தல் களத்தில் இயல்பான ஒன்று. அதற்கு சாயம் பூசுவதும் அதற்கு பல காரணங்களை சொல்லுவது என்பதை நம்ம அதை எடுத்துக்க முடியாது. இரண்டாவது இதை ஏன் அறிவிக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்விக்கான விடை ஒரு அரசாங்கம் என்பது எதை நோக்கி பயணிக்க வேண்டும்? வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களை அந்த வறுமை கோட்டிற்கு மேல் உயர்த்த வேண்டியது ஒரு அரசினுடைய கடமையா இல்லையா? இன்றைக்கு இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழ் வசிக்கிற மக்கள் மிக குறைவாக இருக்கிற மாநிலம் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்த புள்ளி விவரத்தின்படி திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினிட்டு அந்த கேள்வியை வச்சேன். இதனால 37 லட்சத்துல இருந்து 40 லட்சம் மக்கள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவங்களை இன்னும் உதவி பெறக்கூடிய இடத்துல வைத்திருப்பது மட்டுமே ஒரு அரசினுடைய செயல்பாடை விமர்சிக்காதா? அது 2 நிலையா எடுத்துக்குங்களேன். கடந்த காலத்திலே கடந்த ஆண்டு வறுமை கோட்டிலிருந்து மீண்டவர்கள் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு மீண்டு செல்ல வேண்டும், அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும் என்று நினைப்பது நல்ல சிந்தனையா கெட்ட சிந்தனையா? அந்த 40 லட்சத்துக்குள்ளே நிற்க வேண்டாம். நம்ம எண்ணிக்கைக்குள் இருந்து இதை பேசுவது என்பது ஒன்று, நாட்டினுடைய மக்களுடைய நலன் கருதி ஒரு அரசாங்கம் அறிவிப்பது ஒன்று, ஒரு முக்கியமான செய்தி. இரண்டாவது, ஒரு நாட்டினுடைய வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற மக்களை கைதூக்கி விட வேண்டியது என்பதும் அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை நோக்கி அரசாங்கம் பயணிப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய சவால் இந்த காலகட்டத்தில். நண்பர் காசிநாத பாரதி அவர்கள் எடப்பாடியார் ஆட்சி காலத்திலேயும் அவர் ஒழுங்கா ஆய்வு செய்யல. இந்த 5 ஆண்டுகளில் எந்த துறைகளில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக வந்திருக்கிறது என்பதற்கான ஆய்வையும் முழுசா சொல்லாம எடப்பாடியார் காலம் பொற்காலம் மாதிரியும் இந்த காலம் மக்களுக்கு எதிரான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. செல்வராஜ், நம்ம பேசலாம். முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். திருமிகு ஃபர்ஹானா என்னைய பேசவே விடலையே, என்னோட செய்தியை நீங்க சொல்ல விடலையே. இல்ல நீங்க சரி, பரவாயில்ல பொண்ணு, முதல் சுற்றே முழுமையா எனக்கு கொடுங்க. சொல்லுங்க சார், முடிங்க சார், முடிங்க. இல்ல நீங்க போகலாம், நீங்க அடுத்தவங்கள்ட்ட போகலாம். நான் அப்புறம் இல்ல நீங்க முடிங்க சார். இல்ல வேண்டாம், நீங்க போங்க, அடுத்த சுற்றுல பேசுறேன். இடைநிறுத்தம் வந்ததுன்னா அது தொடர்ச்சி கிடைக்கிறது சிரமம். சரி, ஓகே, நன்றி ஃபர்ஹானா. இப்போ இந்த மாதிரி நலத்திட்ட உதவிகள் அப்படிங்கிறது இன்னும் கூட விளிம்பு நிலை மக்களை கை தூக்கி விடுறதுக்கான ஒரு செயல்பாடு தான். இதை விமர்சிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இல்ல, அரசியல் நிலைப்பாடை தாண்டி அப்படின்னு கருத்து முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தலைப்புக்குள்ள பார்த்தா இது அக்கறையா அரசியலா அப்படின்னா நம்ம இந்த 2 விதத்துல தான் நீங்க கேள்வி என்கிட்டயும் கேட்கணும். அதாவது இந்த கடந்த 5 வருஷத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அவர்கள் எல்லா ஆண்டுமே பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்திருந்தாங்கன்னா அது அக்கறை. வெறும் 2025 தான் நாங்க கொடுப்போம் தேர்தல் காலத்துல அப்படின்னா அது அரசியல். அதே மாதிரி அவங்க எல்லா காலமும்
கோவை அந்த கோடை விடுமுறை தொகை அப்படின்னு சொல்லி கோடை தொகை அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்து சிறப்பு தொகைன்னு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா மேபி அது அக்கறையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு மட்டும் நான் கொடுப்பேன், தேர்தல் வருது அப்படின்னா அது அரசியல் தான். இவ்வளவு நாட்கள் கைம்பெண்கள் உங்களுடைய கண்ணுக்கு தெரியலையா? இவ்வளவு நாட்கள் மாற்றுத்திறனாளிகள்லாம் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியலையா? இவ்வளவு நாட்கள் முதியோர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க ஓய்வூதியம் எல்லாமே மாதம் மாதம் கொடுக்கப்படக்கூடிய ஒரு தொகை தான். அதோட சேர்த்து சிறப்பு தொகை எதற்காக? தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடைய விளம்பரத்துக்காகவா அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. இல்ல அம்மா இருங்க, இடையூறு பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரியாது 2024 புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷனே வரல அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 27 லட்சம் மக்களுக்கு வரல, அதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு உங்களுடைய செய்தி ஊடகங்கள் போட்டிருக்கு. 1.8 லட்சம் பேர் முதியோருக்கு ஓய்வூதியம் வரல அப்படிங்கறது நான் சொல்லல, இன்னைக்கு மரியாதைக்குரிய ஐயா OPS அவர்கள் திமுக இணைஞ்சிருக்காங்கல்ல, அவங்க சாட்டிய குற்றம் நமக்கு தெரியுது. 2 கேஸ் சிலிண்டர் வச்சிருந்தாங்கன்னா அந்த முதியோருக்கு முதியோர் அந்த அந்த தொகை வந்து கிடைக்கல அப்படிங்கறத குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்துல நான் வேட்பாளராக நிற்கக்கூடிய நாகை சட்டமன்ற தொகுதியில ஒரு வயதான மூதாட்டி தாசில்தாருடைய அலுவலகத்துல அழுகாத குறையா வீதியில நின்னு போராடினாங்க, எனக்கு முதியோர் உதவித்தொகை வரல கிடைக்கல அப்படின்னு. அவங்களுக்கு பதில் என்ன? அதே மாதிரி எட்டயபுரத்துல 6 மாசம் ஒரு மூதாட்டி அந்த அலுவலகத்துக்கும் அந்த இதுக்கும் அலைக்கழிக்கப்பட்டிருக்காங்க. எதுக்கு? இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன் அவங்களுக்கு வரலன்னு சொல்லி. இதே மாதிரி வேலூர் கலெக்டர் கிட்ட குறை தீர்ப்பு மன்றத்தப்ப அங்க இருக்கக்கூடிய மூதாட்டி பெருமக்கள் எல்லாரும் வந்து முதியோர் உதவித்தொகை வரலன்னு சொல்லி போராடி இருக்காங்க. தஞ்சாவூர்ல சாப்பிடுறதுக்கு கூட எனக்கு வழி இல்ல அப்படின்னு ஒரு அம்மா, ஒரு வயசான பாட்டி, ஜனவரி 6ஆம் தேதி வயசான ஒரு மூதாட்டி அவங்க அழுதுட்டு நின்று இருக்காங்க. நாமக்கல் இத போல ஒரு முதியோர். நீங்க யாருக்கு கொடுத்திருக்கீங்க இந்த முதியோர் உதவித்தொகை? இத்தனை பேர் வீதியில நிக்கிறாங்களே, நீங்க யாருக்கு கொடுத்திருக்கீங்க? யாருடைய கண் துடைப்புக்கு இந்த மாதிரி விளம்பர அரசியல் செய்றீங்க? முதல்ல எங்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்து மீனை கொடுக்குறோம் அப்படின்னு பல அரசியல நீங்க இந்த பக்கம் பேசிக்கலாம். நாங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுங்க, பெண்களை சுயமரியாதை இழக்க வைக்கக்கூடிய வேலைகளை செய்யாதீங்க, இலவசங்களை கொடுத்து அப்படிங்கறத நாங்கள் தொடர்ச்சியாக நிறைய கேள்விகளை முன்வச்சிருக்கீங்க. உங்க கேள்விகளுக்கான பதில நான் மிக ஆண்டாள்கிட்ட வாங்கிக்கிறேன். ஒரு திரு காரை செல்வராஜ், மக்களுக்கான நலத்திட்டங்களா இது இல்ல, முழுக்க முழுக்க தேர்தலா இருக்கு, ஒரு கண் துடைப்பு வெற்று நாடகம் அப்படின்னு நிறைய ஃபேக்ட்ஸை சொல்லி ஃபர்ஹானா குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இல்ல, முதல்ல அவங்க எந்த தேசத்துல எந்த நாட்டுல வாழ்றாங்கன்னு நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதோ இந்த சட்டமன்ற பாராளுமன்ற இந்திய மக்களாட்சி அரசியல் சாசனத்திற்கு உட்பட்டு ஆட்சி நடக்கிற சட்டமன்ற பாராளுமன்றத்துக்குள் இருந்துதான் நாம் எதையும் சாதிக்க முடியும், கிடைக்காததை கேட்டு பெற முடியும், போராடி பெற முடியும், அறப்போராட்டம் பண்ணணும், உண்ணாவிரதம் இருக்கணும். ஒரு மாநிலத்துக்கு பேர் வைக்கிறதுக்கு ஐயா சங்கரலிங்கனார் பல நாட்கள் உண்ணாவிரதம் வந்து செத்து போகணும். இதுதான் சட்டமன்ற ஜனநாயகத்திற்கு உட்பட்டு ஒரு இந்திய ஒன்றியமாக ஒரு நாடாக இருக்கிறோம். இவங்க ஏதோ பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ தனி தமிழ்நாடு கிடைச்சிட்டது மாதிரியும், ஒரு சுதந்திர தமிழ்நாட்டுக்குள் இருந்து உடனே சொல்லுவாங்க பாருங்க, கையெழுத்து முதல்வரான முதல் கையெழுத்து காலை 6 மணிக்கு நேரம் சிறைச்சாலைக்கு போய் இஸ்லாமிய தோழர்களை விடுதலை பண்ணிடுவாங்களா, கையை வெட்டி போட்டுருவாங்க. யாரு போய் யாரை விடுதலை பண்றது? ஆளுநருக்கு பரிந்துரை பண்ணி நீங்க அறிவிக்கக்கூடிய திட்டங்களை விமர்சிக்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் அவங்க செயல்பாடுகளை பத்தி பேசணும்?